சத்துணவு உணவுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க 2025க்கு. அமைப்பாளர், உதவியாளர், சமையலர் வேலைக்கு. இதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கு, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் எப்படி வந்து அப்ளை பண்ணா உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஏன்னா நிறைய பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லேயே வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதனால நம்ம சேனல்ல வந்து ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். எப்படி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோ நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல வந்து கமெண்ட்ல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, இந்த வேலை வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ணணும். ஆனா இந்த 3 வேலைக்கான வேலை எப்படி இருக்கும், ஜாபோட நேச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு வீடியோவாவே நான் வந்து இது போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சத்துணவு வேலை வந்து நிறைய விதமான வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க. அமைப்பாளர், உதவியாளர், சமையலர். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்றது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன மாவட்டத்துக்குலாம் அப்ளை பண்ணுறான்றத கம்ப்ளீட்டானதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சத்துணவு உதவியாளர்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்களோட பொறுப்புகள்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி, அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள்ல குழந்தைகள் வந்து உணவு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். தினசரி வந்து சத்துணவு உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறும் பணிகளை மேற்கொள்ளணும். சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையலறையை பராமரிக்கணும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரத்தை கவனித்து சுத்தம் செய்தல். ஸோ இதுதான் வந்து இவங்களோட வேலை, உதவியாளரோட வேலை. இந்த 4 வேலை தான். சரியா? குழந்தைகளுக்கு வந்து உணவு வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். ஊட்டச்சத்து உள்ள உணவு வந்து கரெக்டாக போய் அவங்களுக்கு சேருதா அப்படின்றத செக் பண்ணணும். திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்னென்ன உணவுலாம் எடுத்திருக்காங்க, விட்டமின்ஸ் நிறைந்த உணவுகள்லாம் அவங்க எடுத்திருக்காங்களா, அதுக்கு என்னென்ன மாதிரியான சாப்பாடு வேணும். ஸோ அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து எத்தனை பேர் அவங்களோட மையத்தில் இருக்காங்க அப்படின்றத ஃபோட்டோ எடுத்து அந்த ரெஸ்பெக்டிவ் வந்து பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணணும். அங்கேருந்து அவங்களுக்கு வந்து உணவு வந்து வழங்குவாங்க. ஸோ உணவு பொருட்கள் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. இவங்க அந்த உணவை வந்து தயார் செஞ்சு எல்லாருக்கும் வந்து பரிமாறணும். பாத்திரங்கள், அதில் வர எல்லா பாத்திரங்கள் என்னென்ன சமையலுக்கு என்னென்ன பாத்திரங்கள்லாம் தேவைப்படுதோ அதுவுமே கொடுத்துருவாங்க. அது எல்லாமே நம்ம கணக்கு வச்சிருக்கணும். எல்லாத்துக்குமே கணக்கு வச்சிருப்பாங்க. ஸோ புதுசாக யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களையும் ஆட் பண்ணணும். ஸோ இது மாதிரியான டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ரெடி பண்ணுறதும், குழந்தைகளோட ஆரோக்கியமும் சுகாதாரத்தையும் கவனிக்கணும். திடீர்னு குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏதாவது வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும், அது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்வியூலையுமே வந்து கேட்பாங்க. நீங்க என்ன வேலை செய்ய போறீங்கன்றத தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்டர்வியூ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்ப உதவியாளரோட தகுதி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசு நிர்ணயித்த கல்வி தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக 8ஆம் வகுப்பு இல்லைன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8th இல்லைன்னா 10th நீங்க பாஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு மேல நீங்க எதுனாலும் டிப்ளமோ, டிகிரி எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல. 8th வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்கணும். அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயோ குறைபாடோ இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகளை வந்து கவனிச்சுக்கிறதுக்காக. உணவு வந்து தயாரிப்பு மற்றும் பரிமாறும் திறன் வந்து இருக்கணும். நீங்க வந்து நல்லா குழந்தைகளுக்கு வந்துட்டு நல்லா சாப்பாடு வந்து பரிமாற தெரியணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உணவு, குழந்தைகள்னா 1 வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு, லைக் 3 வயசுல இருக்க குழந்தைகளுக்கு, 5 வயசுல இருக்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சாப்பாடு வேணும், எவ்வளோ வேணும், அவங்களுக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து வேணும் அப்படின்றத உங்களுக்கு தயார் செஞ்சு அவங்களுக்கு பரிமாறமும் தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு வந்து சேலரி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். அது அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். மாத சம்பளம் இருக்கு. பகுதி நேரம், நிரந்தர வேலை அடிப்படையில் உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து கொடுப்பாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பாளர் வேலை. அமைப்பாளரோட வேலை பொறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, சத்துணவு மையத்தின் முழுமையான நிர்வாகம் வந்து செய்யணும். இவங்க தான் முழுமையா வந்து நிர்வாகம் பண்ணணும். தினசரி உணவுப் பொருட்கள் வந்து வாங்குதல், பதிவு பரிமாறித்தல், உதவியாளர்களின் பணிகளை ஒருங்கிணைத்தல், அரசு விதிமுறைகள் மற்றும் சுகாதார வழிகாட்டுதலான பின்பற்றி பணிகள் நடத்துதல். ஸோ இவங்க தான் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து இருப்பாங்க. உதவியாளர்லாம் கரெக்டா வேலை செய்யறாங்களா, தினசரி வந்து பொருட்கள் வந்து கரெக்டா வந்திருக்கா, பதிவுகள் வந்து கரெக்டா வந்து டாக்குமெண்ட்ல வந்து இருக்கா, அது எல்லாத்தையுமே செக் பண்றது தான் அமைப்பாளரோட வேலை. இவங்களோட தகுதி வந்து பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி வந்து 10th வந்து முடிச்சிருக்கணும். இல்லைன்னா 12வது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்.
அதுக்கு மேல அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் அது ஓகே. டிகிரி இருந்தாலும் அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. நிர்வாகம் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் திறன் வந்து இருக்கணும். ஒழுக்கமா வந்து அந்த இடத்த வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து குழந்தைகள் வந்து அங்க இருக்காங்க. சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். 3வதா வந்து நம்ம பார்க்க போறது சமையலரோட வேலை. சமையலோட பொறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். அரசு பள்ளி, அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள்ல தினசரி சத்துணவு உணவுகள் வந்து சமைக்கிறது. அதுபோக குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு சுத்தமாகவும், சத்தான உணவ வந்து தயாரிக்கணும். உணவுப் பொருட்களின் சரியான அளவு மற்றும் தரத்தை வந்து பராமரிக்கணும். சமையலறை வந்து சுத்தமா இருக்கணும். பாத்திரங்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு விதிகளை வந்து பின்பற்றணும். தேவையான பொருட்கள் வந்து குறித்த தகவலை வந்து அமைப்பாளரிடம் தெரிவித்து நிர்வகித்தல். ஸோ இவங்களுக்கு சமையலர் தான் வந்து சாப்பாடே செய்ய போறாங்க. ஸோ தரமான குவாலிட்டியான ஃபுட்டு வந்து அவங்க வந்து ரெடி பண்ணணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தை வந்து மனசுல வச்சுட்டு சுத்தமாக சமைக்கணும். மெயினா நீங்க இன்டர்வியூல வந்து பாக்குறப்ப உங்களுக்கு சமைக்க தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. ஹைஜீனா கிளீனா நீங்க வந்து இருக்கீங்களான்றதையும் செக் பண்ணுவாங்க. குழந்தைகள் மேல கோவப்படாமையோ, எரிச்சல் படாமையோ சில குழந்தைகள்லாம் உணவு எடுத்துக்காது. ஆனா இருந்தாலும் விட்டமின்ஸ் நிறைந்த உணவுகள் வந்து குழந்தைகளுக்கு வந்து போகணும். முட்டையெல்லாம் எப்ப குடுக்கணும் அப்படின்றத தெரியணும். பொருட்கள் குறித்த தகவலை வந்து அமைப்பாளரிடம் வந்து இவங்க வந்து சொல்லணும். ஸோ இவங்க தான் அமைப்பாளரிடம் சொல்லுவாங்க. அவங்க வந்து நிர்வாகத்துக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான ஃபுட் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லுவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சமையலரோட பொறுப்பு. இவங்களுக்கு தகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக 8ஆம் வகுப்பு இல்லைன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமைக்கும் அனுபவம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும். இதுல வந்து சுகாதாரத்துக்குன்னு சில விதிகள்லாம் இருக்கும். அந்த விதிகளை பத்தி சமைக்கிறதுக்கு அந்த விதிகளோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். உடல் நலம் வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். 3 இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்க்குமே உங்களோட உடல் நலம் வந்து சிறப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க குழந்தைகளை வந்து பாதுகாத்து கொள்ளணும். ஸோ இதெல்லாம் வந்து உங்க கருத்துல வந்து கொண்டுக்கோங்க. அடுத்து சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அரசு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த சம்பளம் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. அதை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதுக்கான தெளிவான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். எத்தனை வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத. ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவா நீங்க வந்து 8th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். சில வேலைக்கு வந்து 10th பாஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீடைல் சொல்லியாச்சு. இதுக்கு மேல நீங்க டிப்ளமோவோ டிகிரியோ முடிச்சிருந்தீங்களாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் கல்வி தகுதி இதுதான். ஸோ இது இப்போ உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட வேலை வந்து எப்படி வந்து பண்றாங்க அப்படின்ட்டு. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லலாம். அரசு வேலை வந்து தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.